எல்லா புகழும் இறைவனுக்கு. கிஷோர் முத்துராமலிங்கம் இவரோட டைரக்ஷனில் வெளியே வந்திருக்கிற மிடில் கிளாஸ் இந்த படத்தை பற்றி பார்ப்போம். படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆகுது. நான் லேட்டாக தான் இந்த படத்தை பார்த்தேன். இந்த படத்தில் வந்து முனிஷ்காந்த், நம்ம விஜயலக்ஷ்மி அவங்க அகத்தியனுடைய பொண்ணு, இவங்க 2 பேரும் வந்துட்டு மெயின் லீடாக நடிச்சிருக்கிறாங்க. இன்னும் 2 பிள்ளைங்க இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் நம்ம குறைஷி, விஜய் டிவி குறைஷி அவர் இருக்கிறாரு. இன்னொரு நண்பர் ஒருத்தர், அவர் பேர் எனக்கு தெரியல. அவர் வந்து இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முனிஷ்காந்துக்கு நண்பராக வராங்க. வேல ராமமூர்த்தி காரணமாக அவர் செய்யக்கூடிய ஒரு நல்லது விஷயத்தின் காரணமாக 1 கோடி ரூபாய் ஒரு செக்கு ஒன்று முனிஷ்காந்த் கையில் கிடைக்குது. இந்த செக்கை கொண்டு போய் பேங்க்கில் போட்டு பணம் எடுத்தாரா இல்லையா, அவர் பிரச்சனைலாம் சால்வ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத ரொம்பவே சர்ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பெரிய ட்விஸ்டெல்லாம் படத்தில் கிடையாது, பட் சர்ப்ரைஸ் நிறையவே இருக்குது. முதல் சர்ப்ரைஸ் பார்த்தோம்னா, சம்மந்தப்பட்ட அந்த நபரை மீட் பண்ணி முனிஷ்காந்த் வந்துட்டு செக்கு விஷயமாக பேசுகிறார். அவர் உடனே என்ன பண்ணுற, நீ நாளைக்கு வா, நான் உனக்கு ஒரு செக்கு தரேன் 1 கோடி ரூபாய்க்கு அப்படிங்கிறாரு. நம்ம படம் பார்க்கும்போது என்ன நினைப்பான், இவன் எங்கே செக்கு கொடுக்க போகிறான் அப்படின்னு நினைப்பான். ஆனால் செக்கு கிடைக்கிது அவர் கையில். செக்கு கையில் கிடச்சோன்னே எங்கே இதை போட்டு பணம் எடுக்கிறது, ஏன்னா கதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் கால்வாசியிலே தான் நிற்கிது. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு பணத்தை வாங்கிட முடியுங்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் யோசிச்சுது. ரைட்டு, செக்கு கிடச்சிருச்சு, இனிமேல் இவர் இந்த கோடி ரூபாய் பணத்தை போட்டு எங்கேருந்து எடுக்க போகிறாரு, இனி தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாதெல்லாம் டார்ச்சர் வரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். கரெக்டாக தான் இருக்குது. கையில் அந்த செக்கை வாங்கினோன்னு செக்கை தொலைச்சிடுறாரு. செக்கு கையில் கிடச்சிச்சா, இந்த செக்கை யார் எடுத்து வச்சது அப்படிங்கிற மாதிரி சஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில காட்சிகளும் வச்சுருக்கிறாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டடாக கிளைமேக்ஸில் அந்த செக்கு வேறு ஒரு நம்பர்லேருந்து கிடைக்குது. இதுதான் இந்த படத்துடைய கதை. ரொம்பவே ஒரு சர்ப்ரைஸோடு நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இந்த படம் விஜயலட்சுமி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரானரியான ஒரு நடிப்பு. என்னுடைய ஆசை இந்த படம் இன்னும் திருப்தியாக இருந்திருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு காட்சியில் முனிஷ்காந்தை போட்டு விஜயலட்சுமி அடித்து பெரட்டுற மாதிரி 2-3 சீன் வச்சு தான் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவங்களுடைய நடிப்பு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிருக்கிறாங்க. முனிஷ்காந்த் சொல்லவே தேவையில்லை. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் மனுஷன் 1000 கமலஹாசன், 1000 சிவாஜி கணேசன் தான். இதெல்லாம் அவர் நம்புறாரா இல்லைன்னு தெரியல, உண்மையாக சொல்லணும்னா. ஏன்னா நடிப்புனா சிவாஜி கமல் மட்டும் கிடையாது, இங்கே எல்லாருமே பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க. பட் அந்த பட்டத்தை அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. எப்படி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை பாகவதரும் ரஜினிகாந்தும் வச்சுருக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த பட்டத்தை அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் ஐயா எம்ஆர் ராதா அவங்க தான் நடிப்பின் உச்சம் அவங்க. ஆனால் நடிகர் திலகம் அப்படிங்கிற பட்டம் சிவாஜி கொடுத்துறதுனால நடிகர் வேல் அப்படிங்கிற பட்டத்தை அவருக்கு கொடுக்க முடியாச்சு. என்னையை பொறுத்த வரைக்கும் பல நடிகர் திலகங்கள் இந்த இந்தியாவில் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க, அது குறிப்பாக தமிழ்நாட்டில், அதை விட குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கேரளத்தில். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா முனிஷ்காந்தோட நடிப்பு வேறு லெவல். ஒரு நிஜமான கணவன், அந்த பொண்டாட்டிக்கு பயந்து இந்த பேசுகிற இடமா இருக்கணும், அது பயந்துன்னு சொல்கிறது அடக்கமாக. ஏன்னா பொம்பளைங்கும் போது அவங்க கொஞ்சம் சாஃப்டானவங்க. ஸோ அவங்கள வந்து ரொம்ப லைட்டாக தான் அவங்கள ஹேண்ட் பண்ணணும். மற்ற விஷயங்களில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணிட்டு போங்க, மற்றபடி பழக்க வழக்கங்களில் வந்து அவங்க ரொம்ப மென்மையாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம், என்னுடைய குறிக்கோள். நான் ஃபாலோ பண்ணுறது அந்த விஷயத்தை தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மனைவி முன்னால் அவர் பம்புறது எல்லாமே வேறு லெவல். அந்த பம்புற இடங்களெல்லாம் மனைவி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுடைய அந்த கம்பீரத்தை காட்டுவாங்க இல்லையா, அந்த கம்பீரத்தில் வேறு லெவல் விஜயலட்சுமி. உண்மையிலேயே அவங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த மாதிரியான படங்கள் அமைதா இல்லையான்னு தெரியல. முனிஷ்காந்த், விஜயலட்சுமி நம்ம தெருவில் பார்க்குற ஒரு புருஷன் முன்னாடி, அதை விட அல்டிமேட்டாக அந்த 2 பிள்ளைங்க, அதான் அந்த பொம்பளை பிள்ளை, அந்த 2 பிள்ளைங்களுக்கும் யாராவது இந்த அவங்க பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குற மாதிரினா சுற்றி போடுங்க அந்த பிள்ளைங்களுக்கு. அந்த பையனோட ரியாக்ஷனாக இருக்கட்டும், அந்த பொண்ணுடைய வசனங்கள், டயலாக், நடிப்பு எல்லாமே வேறு லெவல். மொத்தத்தில் ஒரு குடும்பத்தில் நம்ம வாழ்ந்து வெளியே வந்த மாதிரியான ஒரு ஃபீல் இந்த படம் கொடுக்குது. மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள், உண்மையாகவே என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த 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 அட்மாஸே வந்து பார்த்திங்கன்னா நெய்பர்ஸோடு அதை கலாய்க்கிறது, நெய்பர்ஸோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறது, அது ஒரு வேறு லெவல். ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்த மாதிரியான ஒரு ஃபீல், அதை நீங்களும் அனுபவிங்க, தேட்டரில் போய் அனுபவிங்க. உண்மையிலேயே வேறு லெவல் படம். இந்த வீக்கில் ரிலீஸ் ஆன 2 படமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் படம். இப்போதைக்கு இந்த ரிவ்யூ நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அடுத்ததாக வந்து மாஸ்க் படத்தோடைய ரிவ்யூ நான் போடுவோம். நேரம் கிடச்சுன்னா பாருங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் படம் பார்த்தவங்களா இருந்தாலும் சரி, பார்க்க போகிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.